இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் தான் செய்ய போகிறேன். நாங்கள் இயர்லி ட்வைஸ் ஆவது எப்படியாவது இது ஸ்ட்ரீட் ஃபுட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருவோம். சாயங்காலம் 4 மணிக்கு இந்த கடை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 6 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோ டிமாண்ட் அதிகம். இந்த மிளகாய் பஜ்ஜிக்குள்ளே கொஞ்சமாக ஸ்டஃபிங் ஒன்று வைப்பாங்க. ஓமம் லைட்டாக இடிச்சிட்டு கொஞ்சமாக உப்பு, கடலை மாவு இதெல்லாம் 3ம் சேர்த்துட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணி வைப்பாங்க. இப்படி எதுக்கு வைப்பாங்கன்னா, சில பேருக்கு கடலை மாவு வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாது. அதனால் உள்ளே ஓமம் ஸ்டஃப் பண்ணி வச்சு நல்லாவே டைஜஸ்ட் ஆகிடும். அதனால தான். இந்த மிளகாய் ரொம்ப பெருசாக இருக்கவே எனக்கு பஜ்ஜி போடுறது தெரியல. அம்மா தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டஃபிங் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன். பஜ்ஜி நல்லா சூடாக இருக்கிறப்ப நடுவில் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், அதுக்கு மேலே லெமன் ஜூஸ் அண்ட் அதுக்கு மேலே கொஞ்சமாக நல்ல காரப்பொடி சேர்த்துட்டு சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வெங்காயம் வந்து முன்னாடியே கட் பண்ணி வைக்கணும். அப்போதைக்கு அப்போ கட் பண்ணி சாப்பிட்டோன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் காட்டாக இருக்கிற மாரி இருக்கும். அது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அதனால் முன்னாடியே கட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூடாக ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பேசிட்டு அண்ணா அவங்க ரிட்டர்ன் ஊருக்கு கிளம்பிட்டாங்க.